கைஸ் இந்த மாதிரி ஜெயிச்சவன் வெளியில விளாடணும் கைஸ். வெறித்தனம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம் 3 தலைமுறை ஆட்ட ஓட்ட பரம்பரப்பானாங்க கைஸ். அப்படியே உள்ள ஒருத்தன் வெளில வருவான். அவனை அடிச்சு எடுத்துக்க வெளில வந்து அவன் டக்குன்னு சாண்டினோ போர்ட் போட்டுருவான். சரின்னு சொல்லிட்டு அவன் என் சைட் தான் வருவான்ட்டு நான் கெஸ் பண்ணி போனோம். அப்படியே அவன் வந்து சைட் தான் வந்தான். அவனுக்கு ஹெட் வச்சு முடிச்சுட்டு உனக்குமே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கைஸ். அதுக்கப்புறமா பின்னாடி இந்த சைடு வரும்போது நம்ம தீம்பட்ட ஒருத்தன் பார்ப்பலாம். சரின்னு சொல்லிட்டு நானும் அவனை கீழே எடுத்து முடிச்சிட்டேன். அது மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து ஒருத்தன் வருவான். அவனையும் கீழே அடிச்சு முடிப்பான். கீழே அடிச்சு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா தீம்பட்ட எல்லாமே நாக்காயிடுவாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நம்ம சரி அவனை ரிவே பண்ணலான்னு அவங்க டக்குன்னு ஒருத்தன் குறுக்கா கௌஷிக் வந்து மாதிரி வருவான். குறுக்க இந்த கௌசிக் வந்தா என்கிட்ட இருந்து நானும் தப்பிச்சு பின்னாடி வந்து க்ளோ கிட்ட மறைஞ்சிருந்து அவங்களுடைய 2 டீம் மட்டும் கூப்பருமே ரிவைவ் பண்ணுவேன். அவங்க 2 பேரும் ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நானும் மெடிக்கேட் போடுவேன். ஏன்னா மெடிக்கேட்லாம் போயிட்டேங்களா செத்துடக்கூடாதுன்றனால. அப்புறமா நானும் மெடிக்கேட் போட்டுக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப ஈவினிங் கீழே எடுத்துலான்ட்டு கீழே எடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது கரெக்டாக அவன் ஏர் ட்ராப் சைடு வந்தான். சரின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக ஜம்ப் பண்ணி கரெக்டாக அவனை அடிச்சு முடிச்சிட்டேன் கைஸ். ஏஸ் வந்துடுச்சு. பாய்.